வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். பிள்ளையார் கண் திறந்தாரா இல்லையா அப்படின்னு மகாபெரியவா கேட்கிறார். இல்லைங்க சாமி, இன்னும் விநாயகருக்கு கண் திறக்கலிங்க. திறந்தா விக்கிரகத்தை செதுக்கின நான் தானே திறக்கணும், இன்னும் அது ஆவலிங்க அப்படின்னு சொல்றார் சிற்பி. மகாபெரியவா சொல்றார், கணபதி கண்ணை திறந்து நன்னா பார்த்துட்டு இருக்காரே, இனிமே கும்பாபிஷேகத்தை தாமசப்படுத்தக்கூடாது, உடனேயே நல்ல நாள் பார்த்து பண்ணிடுங்கோ. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். மகாபெரியவாளுக்கு சிற்பக்கலையில கூட ஞானம் இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல வருடங்களுக்கு முன் மகாபெரியவா தமிழகத்தின் தென்பகுதிகளில் யாத்திரை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பம். தஞ்சாவூர், திருச்சி, திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம், திண்டுக்கல், சோழவந்தான் ஆகிய ஊர்களுக்கு விஜயம் செய்துவிட்டு மதுரையை நோக்கி தன் பரிவாரங்களுடன் வந்து கொண்டிருந்தார் மகாபெரியவா. வழிநெடுகிலும் உள்ள கிராம மக்கள் தங்கள் குழந்தை குட்டிகளுடன் திரளாக வந்து மகாபெரியவாளை தரிசித்து ஆசி பெற்று சென்றனர். அவர்களுக்கெல்லாம் இன்முகத்தோடு அருளாசி வழங்கினார் மகாபெரியவா. பழம், கல்கண்டு ஆகியவற்றை பிரசாதமாக கொடுத்து கொண்டே நகர்ந்தார் மகாபெரியவா. மதுரை மாநகரை நெருங்கும் நேரம் அங்கிருந்த ஒரு கிராமத்து ஜனங்கள் அனைவரும் ஒன்று கூடி பூரண கும்ப மரியாதையுடன் மகாபெரியவாளை வரவேற்றார்கள். அந்த ஜனங்களின் பக்தியையும் ஆர்வத்தையும் பார்த்த மகாபெரியவா ஏக சந்தோஷம் அடைந்தார். சாலையோரம் இருந்த ஓர் அரச மரத்து வேரில் அவராகவே அமர்ந்து கொண்டார். அனைவரும் கீழே விழுந்து நமஸ்கரித்தனர். அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் மிகுந்த பக்தியுடன் மகாபெரியவாளை நமஸ்கரித்தார். அதன் பிறகு மகாபெரியவா கிட்ட ஒன்று பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், நாங்க ஏழை சனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில புதுசா கட்டி முடிச்சிருக்கோம், சாமி பாதம் அங்க படணும்னு வேண்டிக்கிறோம், கருணை பண்ணணும் என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார். குதூகலத்தோடு எழுந்த மகாபெரியவா கோயில் எங்கே இருக்கு என வினவினார். பஞ்சாயத்து தலைவர், இதோ கூப்பிடுற தூரத்துல தான் சாமி இருக்கு, வந்து அருள் பண்ணணும் என்றார். மகாபெரியவா மிக வேகமாக பிள்ளையார் கோயிலை நோக்கி நடந்தார். மேலதாள பூரண கும்ப மரியாதையுடன் மகாபெரியவா கோயிலுக்குள் பிரவேசித்தார். கர்ப்ப கிரகத்துக்குள் 6 அடி உயர சிலாரூபமாக விநாயகர் வீற்றிருந்தார். விக்கிரகம் கம்பீரமாக பளிச்சென்று இருந்தது. வைத்த கண் வாங்காமல் சற்று நேரம் விநாயகரையே பார்த்து கொண்டிருந்தார் மகாபெரியவா. பிறகு பஞ்சாயத்து தலைவரிடம், கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆயிடுத்தா என்று கேட்டார் மகாபெரியவா. இன்னும் ஆகலிங்க சாமி என்றார் தலைவர். அதான் எல்லாம் பூர்த்தி ஆயிருக்கே, ஏன் இன்னும் கும்பாபிஷேகம் நடத்தல என்று கேட்டார் மகாபெரியவா. பஞ்சாயத்து தலைவர் பவ்யமாக, எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சு சாமி, இன்னும் 1 மாசத்துக்குள்ளார மகாத்மா காந்தி இந்த வழியா மதுரைக்கு போறாராம், அவரு வர்ற அன்னைக்கு அவருக்கு முன்னால வச்சே கும்பாபிஷேகத்தை நடத்த ஏற்பாடு பண்ணி தரோம்னு மதுரையை சேர்ந்த சில பெரிய மனுஷங்க உறுதி கொடுத்தாங்க, அதனாலதான் காந்திஜிக்காக காத்துன்னு இருக்கோம் அப்படின்னார். மகாபெரியவா தனக்குள் சிரித்து கொண்டே 2 நிமிடம் கண்ணிமைக்காமல் விநாயகரையே பார்த்துவிட்டு சொன்னார், அதற்கு அவசியம் இருக்காது போல் தோன்றதே, கணபதி கண்ணை திறந்து நன்னா பார்த்துட்டு இருக்காரே, இனிமே கும்பாபிஷேகத்தை தாமசப்படுத்தப்படாது, உடனேயே நல்ல நாள் பார்த்து பண்ணிடுங்கோ. பஞ்சாயத்து தலைவர், இல்லைங்க சாமி, கண் திறக்கிற சடங்கு விநாயகருக்கு இன்னும் நடக்கலிங்க சாமி, நீங்க இப்படி சொல்றத பார்த்தா ஒண்ணுமே புரியலீங்களே என்று குழம்பினார். மகாபெரியவா மீண்டும் சிரித்து கொண்டே, இது நானா சொல்லல, கணபதி கண்ணை திறந்து நன்னா ஸ்பஷ்டமா பார்த்துட்டு இருக்கார், சீக்கிரமே கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுங்கோ, காந்தி வந்து நன்னா தரிசனம் பண்ணிட்டு போகட்டுமே என்று கூறினார். குழுமி இருந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அமைதியோடு காத்து கொண்டிருந்தனர். பஞ்சாயத்து தலைவருக்கும் குழப்பம் தீரவில்லை. உடனே ஆள் அனுப்பி விநாயகர் சிலையை வடிவமைத்த ஸ்தபதியை வரவழைத்தார். அவரிடம் மகாபெரியவா சொன்ன விஷயம் தெரிவிக்கப்பட்டது. சிற்பியும் அடித்து சொன்னார், இல்லைங்க சுவாமி, இன்னும் விநாயகருக்கு கண் திறக்கலிங்க, திறந்தா விக்கிரகத்தை செதுக்கின நான் தானே திறக்கணும், இன்னும் அது ஆவலிங்க,
3 தடவை மகாபெரியவாளின் காலில் விழுந்து கை கட்டி நின்றார் சிற்பி. மீண்டும் ஒரு முறை விக்கிரகத்தையே உற்று நோக்கிய மகாபெரியவா, மகா கணபதிக்கு நல்ல கண் திறந்தாச்சு. அவர் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கார். இனிமே தாமதிக்கிறது நல்லதில்ல, சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து கும்பாபிஷேகத்தை நடத்துங்கோ, க்ஷேமம் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக புறப்பட்டு விட்டார் மகாபெரியவா. பரிவாரம் பின்தொடர்ந்தது. மகாபெரியவாளை அந்த ஊர் எல்லை வரை சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு திரும்பினர் அத்தனை பேரும். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த ஊர் கிராம பஞ்சாயத்து சபை கூடியது. மகாபெரியவா கூறிவிட்டு போன விஷயம் குறித்து அலசி ஆராயப்பட்டது. விநாயகர் விக்கிரகத்தை செதுக்கிய சற்று வயதான ஸ்தபதி அடித்துச் சொன்னார், மகாபெரியவாளுக்கு ஞான திருஷ்டியால் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். இருந்தாலும் என் கையால நான் இன்னும் கண்ணை திறக்கல சாமி. எப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. நானும் கூட விக்கிரகத்துக்கிட்ட போய் உன்னிப்பா கவனிச்சு பார்த்துட்டேன், அப்படி ஆனதா தெரியலங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னார். அங்கே மௌனம் நிலவியது. ஒருவரும் வாய் திறக்கவில்லை. திடீரென்று ஒரு 12 வயது மதிக்கத்தக்க உள்ளூர் பையன் ஒருவன் அந்த இடத்திற்கு ஓடி வந்தான். கை கட்டி நின்றான். அவனை பார்த்த தலைவர், தம்பி ஏன் இப்படி ஓடி வர, என்ன விஷயம் என்று கேட்டார். உடனே அந்த பையன், தலைவரே, கோவில் விநாயகர் சிலை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும், சொல்லலாங்களா என்று கேட்டான் பவ்யமாக. உனக்கு என்ன தெரியும், சொல்லு தம்பி என்று மிகவும் ஆர்வம் காட்டினார் தலைவர். கூட்டமும் அந்த பையனையே பார்த்து கொண்டிருந்தது. பையன் பேச ஆரம்பித்தான். ஐயா, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சத்தியமா சொல்றேங்க. அந்த சாமியார், அதான் மகாபெரியவாளை, பிள்ளையாருக்கு கண் திறந்துச்சுன்னு சொல்லிட்டு போனது மெய்தாங்க. எப்படின்னா, ஒரு 10 நாளுக்கு முந்தி ஒரு நாள் உச்சி வெயில் நேரம்ங்க. இதோ உக்காந்துருக்காரே பிள்ளையார் விக்கிரகத்தை செஞ்ச தாத்தா, இவரோட பேரப்பையன், என் சிநேகிதன். என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா? இவங்க தாத்தா சிலைகளின் கண் திறக்கிறதுக்கு வச்சிருக்கிற சின்ன உளியையும் சுத்தியையும் எடுத்துக்கிட்டு எங்களையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனான். இதோ பாருங்கடா, எங்க தாத்தா இப்படித்தான் சிலைங்க கண்ணை திறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளையாரே கண்ணத்துற, பிள்ளையாரே கண்ணத்துற அப்படின்னு அவனும் சொல்லி எங்களையும் உறக்க சொல்ல சொல்லி டொக்கு டொக்குன்னு உளிய பிள்ளையாரோட 2 கண்ணுலையும் வச்சு தட்டுனான். பிள்ளையாருக்கு கண் திறந்தாச்சுன்னு எல்லா பசங்களும் குதிச்சு ஆடணும். இந்த விஷயம் ஊர்ல ஒருத்தங்களுக்கும் தெரியாது. நாங்களும் வெளியில மூச்சே விடல. இதுதாங்க நடந்துச்சு, எங்களை மன்னிச்சிருங்க. பிரமிப்போடு அமர்ந்திருந்தது கூட்டம். பஞ்சாயத்து தலைவர் கண்களில் நீர் சுரந்தது. மகாபெரியவாளின் மகிமையை பார்த்து அந்த ஊரே வியப்பில் ஆழ்ந்தது. சிற்பியின் பேரனுக்கு 8 வயது இருக்கும். பஞ்சாயத்து அந்த 8 வயது சிறுவனை அழைத்து விசாரித்தது. விநாயகருக்கு நான் கண்களை திறந்து விட்டேன் என்பதை ஒப்புக்கொண்டான் அந்த சிறுவன். எல்லோரும் கோயிலுக்கு ஓடிச் சென்று விநாயகரை விழுந்து வணங்கினர். சிற்பி ஒரு பூத கண்ணாடியின் உதவியோடு கணபதியின் கண்களை நன்கு பரிசீலித்தார். மிக அழகாக நேத்ரோன்மீலனம், அதாவது கண் திறப்பு செய்யப்பட்டிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஊரே திரண்டு மகாபெரியவா சென்ற திசையை நோக்கி ஓடியது. அடுத்த கிராமத்தில் சாலை ஓரம் இருந்த ஒரு பெரிய ஆலமர நிழலில் பரிவாரங்களுடன் இளைப்பாறிக் கொண்டிருந்தார் மகாபெரியவா. அனைவரும் ஓடிப்போய் மகாபெரியவானின் காலில் விழுந்து எழுந்தனர். அந்த பஞ்சாயத்து தலைவரும் சிற்பியும் கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டனர். இவர்களை பார்த்த அந்த பரபிரம்மம் சிரித்து கொண்டே கேட்டது, பிள்ளையாருக்கு கண் திறந்தாச்சுங்கிறத பிரத்யட்சமா தெரிஞ்சுட்டேலோ இல்லையோ, போங்கோ, போய் சீக்கிரமா கும்பாபிஷேகத்தை நடத்தி முடியுங்கோ, அந்த பிராந்தியத்துக்கே க்ஷேமம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார் மகாபெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.